சாலையில் இரத்த காயங்களுடன் அலறியடித்தபடி ஓடிய பெயிண்டரை ஓட ஓட வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடிய இருவர். கிராம மக்கள் மூலம் கொலையாளிகளை அடையாளம் கண்ட போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கைது செய்து விசாரணை. பெயிண்டரை ஓட ஓட வெட்டி கொன்ற நபர்கள் யார்? பின்னணி என்ன? நைட்டு நேரங்கிறதுனால திருநின்றவூர் பெரியார் நகர் பகுதியே ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அப்ப முகேந்திரன்ங்கிற நபரோட அலறல் சப்தம் கேட்டிருக்கு. இத கேட்ட பொதுமக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்ப முகேந்திரனை 2 இளைஞர்கள் ஓட ஓட வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப விக்னேஷும் அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் தான் முகேந்திரனை வெட்டி கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போனதா சொல்லி இருக்காங்க. இதோட அடிப்படையில போலீசார் விக்னேஷ வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்த கிராம மக்கள் மூலமா அவரோட செல்போன் நம்பரை வாங்கின போலீஸ் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப சிக்னல் அரியலூர் கிராமத்துல காட்டி இருக்கு. இதனால நேரா சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் நண்பர் ஒருத்தரோட வீட்டுல பதுங்கியிருந்த விக்னேஷ் மற்றும் அவரோட நண்பர் ரவிசங்கரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. திருவள்ளூர்ல உள்ள திருநின்றவூர் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த முகேந்திரன் பெயிண்டரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவருக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. மனைவி மகள்னு குடும்பம் மீது பாசமா இருந்த நபர் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. அடுத்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசை எல்லாத்தையும் மது குடிச்சே அழிச்ச முகேந்திரன் வீட்டு செலவுக்கும் பணத்தை கொடுக்காம இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கிடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம முகேந்திரன் மது குடிச்சிட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூடயும் ரோட்ல போறவங்க வர்றவங்க கூடயும் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவர் மது போதையில வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த வழியா அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ்ங்கிற இளைஞர் பைக்ல வேகமா போயிருக்காரு. அவரை வழிமறிச்ச முகேந்திரன், எதுக்கு பைக்கை வேகமா ஓட்டிட்டு போற? மெதுவா ஓட்டிட்டு போக தெரியாதா? இனிமே நீ இந்த ஏரியாவுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்தன்னா உன்னை உயிரோடைய விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச விக்னேஷ் பதிலுக்கு அவரை தகாத வார்த்தையால திட்ட 2 பேருக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கள விலக்கி விட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப 2 பேரும் அமைதியா போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் விக்னேஷ பாக்குற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால அவங்களுக்குள்ள பகை ஏற்பட்டிருக்கு. விக்னேஷும் முகேந்திரன் மேல கடும் கோபத்துல இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு முகேந்திரனுக்கு பிறந்த நாள். இதனால அவரோட நண்பர்கள் எல்லாரும் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. அடுத்து எல்லாரும் குடிச்சிட்டு தங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. முகேந்திரனும் குடிச்சிட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு போயிட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த வழியா பைக்ல விக்னேஷ் போயிருக்காரு. அப்ப அவரை வழிமறைச்ச முகேந்திரன் விக்னேஷ போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. இதனால கடும் கோபமான விக்னேஷ் தன்னோட நண்பர் ரவிசங்கருக்கு போன் பண்ணி, முகேந்திரன் அடிக்கடி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை இதுக்கப்புறமும் உயிரோட விட்டு வச்சா என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அதனால அவனோட கதையை முடிக்கணும்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு பிரச்சனை நடந்த இடத்துக்கு போயிருக்காரு ரவிசங்கர். 2 பேரும் முகேந்திரன் கூட பயங்கர வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப முகேந்திரன் 2 பேரையும் தகாத வார்த்தையால திட்டினதா சொல்லப்படுது. இதனால மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த நபர்கள் முகேந்திரனை வெட்டி இருக்காங்க. முகேந்திரன் தன்னோட உயிரை காப்பாத்திக்க தப்பிச்சு ஓடி இருக்காரு. ஆனா அவரை விடாம துரத்தின 2 பேரும் முகேந்திரனின் தலை, கை, கால், கழுத்து, முகம்னு எல்லா இடங்கள்லையும் சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் விக்னேஷ் மற்றும் ரவிசங்கரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.